வாழ்ந்திட இறை வார்த்தை உணர்ந்திட இறை அன்பில் நிலை பெற நிறை சாட்சி ஆகிட உம்மை நாடி தேடி வருகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். நீரே எனக்கு கொடுத்தீர் உன்னில் என்னை காத்தீர். நான் போற்றி புகழே உன் இனிய நாமத்தை. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உன் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். கிறிஸ்தியசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடும் திருத்தொண்டரோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்நாளிலே ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை, ஒரு வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். மகிழ்வோடும் மனநிறைவோடும் இந்த வாரம் முழுவதும் இறைவன் நம் கரம் பற்றி வழி நடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தனி மனிதனானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, ஒரு சமூகமானாலும் சரி, மனிதன் தேடுவதும் விரும்புவதும் ஏங்குவதும் மகிழ்ச்சிக்காகத்தான். அந்த மகிழ்ச்சி இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் நமக்கு இறைவன் ஏராளமாக தருகிறார் என்பதை நாம் அறிவோம். அறிந்தும் பல நேரங்களிலே நமது குற்றங்களும் குறைகளும் இந்த எல்லையற்ற மகிழ்ச்சியை அறிந்து அனுபவித்து மகிழ நமக்கு வாய்ப்பு தராமல் செய்து விடுகிறது. ஆகவே நம்முடைய குற்றங்கள், குறைகள், நமது பலவீனங்கள், வீண் பிடிவாதங்கள் இவைகளை எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி மகிழ்வோடு இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள நம் குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உம்மக்களின் வேண்டல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியையும் மகிழ்வையும் தந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். சீயோனின் வெற்றி வைகறை ஒளி எனவும் அதன் மீட்பு சுடர் விளக்கெனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன். எருசலேம் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன். பிற இனத்தார் உன் வெற்றியை காண்பர். மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர். ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதியதொரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய். உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய். கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய். பாழ்பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது. நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் நாடு பெயுலா என்று பெயர் பெறும். ஏனெனில் ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார். உன் நாடு மணவாழ்வு பெறும். இளைஞன் கன்னி பெண்ணை மணப்பது போல உன்னை எழுப்பியவர் உன்னை மணந்து கொள்வார். மணமகன் மணப்பெண்ணில் மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னில் மகிழ்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கு வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர்தம் வியத்தகு செயல்களை அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அனைத்து மக்களுக்கும் ஆண்டவரின் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அறிவியுங்கள்.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திரு தொண்டர்களும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. தூய ஆவியார் ஒருவருக்கு ஞானம் நிறைந்த சொல் வளத்தை அருளுகிறார். இன்னொருவருக்கோ அதே ஆவியார் அறிவு நெறிந்த செறிந்த சொல் வளத்தை அளிக்கிறார். அதே ஆவியார் வேறொருவருக்கு நம்பிக்கை அருளுகிறார். அந்த ஒரே ஆவியார் மற்றொருவருக்கு பிணி தீர்க்கும் அருள் கொடையையும் அளிக்கிறார். தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலையும், இன்னொருவருக்கு இறைவாக்கு உரைக்கும் ஆற்றலையும், வேறொருவருக்கு ஆவிக்குரியவற்றை பகுத்தறியும் ஆற்றலையும், மற்றொருவருக்கு பல்வகை பரவச பேச்சு பேசும் ஆற்றலையும், பீரித்தோருவருக்கு அப்பேச்சை விளக்கும் ஆற்றலையும் அருளுகிறார். அந்த ஒரே ஆவியானவரே இவற்றையெல்லாம் செயல்படுத்துகிறார். அவரே தம் விருப்பம் போல் ஒவ்வொருவருக்கும் இவற்றை பகிர்ந்தளிக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. கலிலேயாவில் உள்ள கானா என்னும் ஊரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாய் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நான் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கு இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், அத்தொட்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றின் விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர்,
இப்பொழுது மொண்டு பந்தியின் மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாக மாறிய தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பிறந்தான் தரை குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருள் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பின் அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடர்களும் கப்பர்நாவுக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு அருமையான செய்தியோடு ஆண்டவர் இந்த வாரத்தை நமக்காக ஆசீர்வதிக்கிறார் என்பதை நாம் அறிவோம். எல்லையில்லா மகிழ்ச்சி என்ற ஒரு சிறிய தலைப்பிலே இன்றைய 3 வாசகங்களையும் அதன் பின்னணிகளை பார்த்து நாம் புரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். 3 வாசகங்களும் இன்று நமக்கு கூறுகின்ற மையக்கருத்து எல்லையில்லா மகிழ்ச்சி. முதல் வாசகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களின் மகிழ்ச்சியை குறிக்கிறது. 2ஆம் வாசகம் ஆவியானவரின் கொடையாகிய ஒற்றுமையின் பணியை குறித்து மகிழ்ச்சி தெரிவிக்கின்றது. நற்செய்தி வாசகத்திலே திருமண விருந்தில் இருக்கும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. அதாவது ஒரு இக்கட்டான அவமானமான சூழலில் ஒருவரின் உதவி செயல் அதனால் ஏற்பட்ட மகிழ்ச்சியை குறிக்கின்ற ஒரு அருமையான பகுதி இந்த பகுதி. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதாக நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியதை யாரும் ஆராய்ச்சி செய்ததாக நமக்கு தெரியவில்லை. முழுமையாக அதை ஏற்றுக்கொள்கிறோம். இதிலிருந்து ஆசிரியர் நமக்கு சொல்ல வருவது அந்த ஆராய்ச்சி அல்ல. வல்ல இறைவன் இதை செய்ய முடியும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இந்த இக்கட்டான அவமானமான சூழலிலிருந்து மனிதனை மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இறைவனால் அழைத்து வர முடியும் என்பதைத்தான் இலைமறைக்காயாக இந்த அருண் அடையாளத்தின் வழியாக யோவான் நமக்கு சொல்லுகிறார். இந்த சூழல் மகிழ்ச்சியான சூழலாக மாறுகிறது. முதல் வாசகத்தையும் 3வது வாசகத்தையும் ஒட்டியே இந்த மறையுரையை ஆற்றுகிறேன். 3 பிரிவுகளாக பார்க்கலாம். ஒன்று, ஒரு புதிய யுகத்தை யோவான் நமக்கு சொல்லுகிறார். அந்த புதிய யுகத்திற்குள் நாம் எப்படி வாழ முடியும் என்பதையும் சொல்லுகிறார். வாழ்ந்தவர்களின் வரலாறு நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதையும் பார்த்து இறை வார்த்தைகளோடு நாம் முடிப்போம். இந்த அரும் அடையாளத்தின் வழியாக, அதுவும் முதல் அரும் அடையாளம் என்று யோவானிலே நாம் பார்க்கிறோம். இதன் வழியாக மானிட மகன் நம்மோடு இருக்கிறார். அவர் இருக்கின்ற பொழுது, அவர் நம்மோடு இம்மானுவேலாக ஒவ்வொரு நாளும் வலம் வருகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்பதைத்தான் தன்னுடைய முதல் அரும் அடையாளத்திலே சொல்லுகிறார். எப்படி? திருமணத்தில் ரசம் தீர்ந்து விட்டது. குறிப்பறிந்து செயலாற்றுகின்ற அன்னை மரியாம். சூழல் அவமானமானது, இக்கட்டானது, மிக கடினமானது,
சமாளிப்பது எப்படி என்று புரியாத ஒரு சூழல். பழைய ஏற்பாட்டிலே எகிப்து நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருந்த பொழுது இருந்த ஒரு சூழலைப் போல ஒரு இக்கட்டான ஒரு சூழல். ஆகவே அவசியம் உதவி வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு நேரம், நிச்சயமாக உதவி தேவைப்படுகின்ற ஒரு நேரம். இந்த அவமானத்திலிருந்து, இந்த சூழலிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும், உதவி வேண்டும் என்பது ஒரு உண்மை. உதவி எனக்கு எங்கிருந்து வரும் என்று என் கண்களை மலைகளை நோக்கி உயர்த்தினேன். எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற அசைக்க முடியாத அழுத்தமான பற்றுறுதியோடு கொண்ட அனுபவம் நிறைந்தவள் அன்னை கன்னிமரியாள். இந்த இக்கட்டான சூழலில் உதவி எனக்கு எங்கிருந்து வரும்? அது கடவுளிடமிருந்து தான் வரும். ஆகவே அந்த கடவுளை இந்த நேரத்திலே நினைத்து பார்த்திருப்பாள். அந்த அன்னை மரியாள், அவளுக்கு நன்கு தெரியும், வார்த்தை மனுவுருவாக அன்று எஸ்ஐயா சொன்ன அதே மகிழ்ச்சியை தந்த யாவே இறைவன் இப்பொழுது மனுவுருவாகி நம்மோடு குடிகொண்டு இங்கே இந்த ஊரிலே கானாவிலே நடமாடிக்கொண்டிருக்கிறார் என்பது அன்னை கன்னிமரியாவுக்கு நன்கு தெரியும். அதே கடவுளிடம் அழைக்க வேண்டும். கடவுள் இங்கு மானிட மகனாக, மீட்பராக, மகிழ்ச்சியை, அதுவும் எல்லையில்லா மகிழ்ச்சியை தரக்கூடியவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும். ஆகவே அவரே தன் மகன், இவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து என்று அவர் நன்கு அறிந்திருந்திருப்பார். ஆகவே இப்பொழுது இயேசு ஒருவர் மட்டுமே இந்த சூழலை மாற்ற முடியும் என்று அறிந்திருந்த அன்னை கன்னிமரியாள், இதுவே தக்க நேரம், இதுதான் சரியான நேரம், இதுதான் மெசியா தன் மகன் என்பதை அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய நேரம். ஆகவே அவர் உண்மையான மெசியா என்பதை கல்வாரியில் தான் காட்ட வேண்டும். உயிர்ப்பில் தான் அது உண்மையாக வெளிப்படும். ஆனால் அதை ஆரம்பிக்க வேண்டும். தான் மெசியா என்பதை, மகிழ்ச்சியின் நேரம், ஆண்டவர் தருகின்ற தக்க நேரம் இதுவே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன் மகனிடம் சென்று ரசம் தீர்ந்து விட்டது என்று அவர்களிடம் சொல்ல நடந்த உரையாடலை நாம் அறிவோம். ஆகவே அன்பு அன்னை நன்கு அறிந்திருந்தால் இந்த குடும்பத்திற்கு இப்பொழுது உதவி எங்கிருந்து வரும்? அந்த மானிட மகன் இங்கு இருக்கின்றார். இந்த மானிட மகன் இப்பொழுது தன்னுடைய பணியை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை நன்கு அறிந்திருந்தார். இதைத்தான் லூக்கா 4வது அதிகாரம் 16-18 நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதியிலே சொல்லுகிறார். இதையே தான் சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஆண்டவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார், ஆகவே இவைகளெல்லாம் செய்ய வேண்டும். செய்த பிற்பாடு இறுதியிலே அவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆகவே ஆண்டவர் தருகின்ற அருள் மிகுந்த, மகிழ்ச்சி மிகுந்த, மீட்பு நிறைந்த அந்த செய்தியை முழக்கமிட்டு அறிவிக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே, அந்த ஊரிலே, அவருடைய சொந்த ஊரிலே தான் மெசியா என்பதை மறைமுகமாக ஆரம்பித்ததை லூக்கா சொல்லுகிறார். அதையே தான் வார்த்தையிலே சொன்ன அந்த லூக்காவை விட யோவான் சற்று அழுத்தமாக, இன்னும் தெளிவாக, வார்த்தைகளோடு அல்லாமல் வாழ்ந்து காட்டியதை போன்ற ஒரு செயலிலே இவரை இப்பொழுது இறக்குகிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரணமான ஒரு தண்ணீரை மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ரசமாக மாற்றுகிறார். தண்ணீர் ரசமாக மாறியது என்பது உண்மை, வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆராய்ச்சிக்குள் செல்வதை விட அந்த சூழலை எப்படி அவர் மாற்றினார், மெசியா வருகின்ற பொழுது சூழல் எப்படி இருக்கும், மெசியா வருகின்ற பொழுது என்ன மாதிரி இருப்பார்கள் என்பது ஏற்கனவே யூதர்களுக்கு தெரியும். மகிழ்ச்சியும் மனநிறைவும் ஆனந்தமும் எல்லையற்ற விதத்திலே கரைபுரண்டோடும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதைத்தான் நாம் ஆமோஸ் இறைவாக்கினர் 9வது அதிகாரம் 14வது வசன 14 படிக்கிறோம். 13, 14, 14 மட்டும் நான் படிக்கிறேன். என் மக்களாகிய இஸ்ராயலை முன்னிய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்பி கட்டி அவற்றின் மேல் குடியேறுவார்கள். எல்லாம் மகிழ்ச்சியான செயல். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள்.
பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். ஆகவே மெசியா இருக்கின்ற காலம் அனைத்தும் புதுப்பிக்கின்ற காலம், அனைத்தும் ஒரு புது யுகத்திற்குள் வருகின்ற காலம், அனைத்தும் அருளால் ஆசிரால் நிறைவேற்றப்படுகின்ற நிறைந்த ஒரு உலகம் என்பதை அவர்கள் அறிவார்கள். அந்த அனுபவத்தை தான் அன்னை கன்னிமரியாள் பெற்று தன்னுடைய மகனிடம் இதுதான் தக்க நேரம், ஆகவே நீ இதை செய்ய வேண்டும் என்று அவரிடம் சொல்லுகிறார். இயேசு உலகில் இருக்கின்ற வரை மகிழ்ச்சியை மீட்பை தருகிறார் என்பதை தருவார் என்பதை அன்னை கன்னிமரியாள் அறிந்திருக்கிறாள். ஏனென்றால் அந்த ஆண்டவர் தான் அனைத்தையும் செய்தவர் என்பதையும் அவர் நன்கு அறிவார். ஆகவே தன் மகனிடம் சென்று ரசம் தீர்ந்து விட்டது என்று சொன்னது மகிழ்ச்சி அங்கே இல்லாமல் போய்விட்டது. சூழல் மிகவும் இறுக்கமானதாக இருக்கிறது, அவமானமாக இருக்கிறது. இந்த சூழலில் இருந்துதான் நான் உலகிற்கு மகிழ்ச்சியை, மீட்பை, நிறைவை, அருளை தருவதற்காக வந்திருக்கிறேன் என்று நீ ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. அதனுடைய முழுமை கல்வாரி என்பது வேறு, ஆனால் ஆரம்பிக்க வேண்டிய தகுந்த நேரம் இது என்று இந்த புதிய யுகத்திற்குள் ஆண்டவரை நம்மை அழைத்து செல்லுகிறாள் அன்னை கன்னிமரியாள். அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இது இரண்டாவது பகுதி. இந்த புதிய யுகத்திற்குள் நம்மால் சென்று வாழ முடியுமா? முடியும். எப்படி? அதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். யோவான் மிக அழகாக சொல்லுகிறார். வரிகளுக்கிடையே படித்து பாருங்கள். இதில் ஏராளமான செய்திகளை நமக்கு யோவான் சொல்லுகிறார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். பணியாளர்கள் செய்தார்கள். பிறகு இயேசு அவர்களிடம் மொண்டு உங்கள் மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று சொன்னார். ஒருவேளை வரிகளுக்கிடையே இப்படி படித்து பார்ப்போம். அவர்கள் முடியாது என்று சொல்லி இருந்தால், என்னையா நீ தண்ணியை ஊற்றிவிட்டு அதுவும் கைகால் கழுவுற ஜாடியில் ஊற்ற சொல்லிவிட்டு கற்சாடிகளில் ஊற்ற சொல்லி இது கொண்டு போய் மேற்பார்வையாளரிடம் கொடு அப்படின்னா அவனால் சிரிக்க மாட்டான். யாருக்கும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, என்னையா அது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, நாங்கள் கொண்டு போக மாட்டோம் என்று சொல்லி இருந்தால் என்ன ஆகி இருக்கும் என்று சற்று யோசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் செய்தார்கள். அவர் என்ன சொன்னாரோ, அன்னை என்ன கன்னிமரியாள் அவர்களிடம் சொன்னார்களோ அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ இரண்டையும் சேர்த்து அவர்கள் செய்தார்கள். ஆகவே இங்குதான் யோவான் நிகழ்வுக்குள் நிகழ்வாக கடவுள் தன்மையில் இருந்த அவர் கீழ்ப்படிதலாக இறைவனுக்கு ஏற்றவராக மனிதராக மாறினார். அந்த மனிதரை கீழ்ப்படிந்து வந்த அந்த மனிதரை, அந்த மானிட மகனை அன்னை கன்னிமரியாளும் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டார். ஆகவே இங்கு அதுதான் அச்சாரமாக அமைகிறது, அதுதான் அடித்தளமாக அமைகிறது. இந்த புதிய யுகத்திற்குள் வாழ வேண்டுமானால், குடும்பத்தில் ஒற்றுமை, அன்பு, சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால் கொடுத்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அதற்காக என்ன நடந்தாலும் நான் அதைத்தான் செய்வேன் என்று வாழ கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழல், நிகழ்வுக்குள் நிகழ்வு. அவர் கீழ்ப்படிந்து மனிதரானார். மனிதராக வந்தவரை அன்னை கன்னிமரியாள் கீழ்ப்படிதலோடு ஏற்றுக்கொண்டால் புதிய யுகத்திற்குள், அருளுக்குள், ஆசிருக்குள் நம் குடும்பங்கள் வாழ வளர வேண்டுமானால் இறைத்திட்டம் என்ன என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முடியுமா? முடியும். ஒரு உண்மை நிகழ்வை சொல்லுகிறேன். ஒரு வாரத்திற்கு முன்பாக இங்குதான் என்னுடைய அலுவலகத்தில் தான் ஒரு அம்மா வந்து 1 பவுன் தட்டு, அந்த தட்டில் இதயமும் நுரையீரலும் போட்டிருந்தது. என்னம்மா இதை தரீங்களே, என்ன எதுவும் காணிக்கையாக? நன்றியாக. ஆமாம் ஃபாதர், என்னுடைய மகளுக்கு திருமணமாகி 3 ஆண்டு ஆகிவிட்டது. திடீரென்று அவருக்கு மூச்சு விட முடியாமல் ஒரே இழப்பாக இருந்தது. அவளால் மூச்சு விட முடியவில்லை. ஆகவே வீட்டில் இருந்தவர்கள் குழந்தையும் இல்லை, மூச்சு விடாத ஒரு நோயாளியை கொண்டாந்து கட்டி வச்சுட்டாங்க என்று சொல்லி ஏளனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். கூனி குறுகி போய்விட்டோம். எனக்கு கணவர் இல்லை, என் மகளை அவ்வளவு சிறப்பாக வளர்த்தேன், ஆனால் அவளுக்கு எப்படி இந்த வியாதி வந்தது என்று தெரியவில்லை. ஆகவே மிகவும் கஷ்டப்பட்டு போய்விட்டோம். ஆனால் அவருடைய கணவர் மிக நல்லவர், எதுவுமே சொல்லவில்லை. வீட்டிலே எல்லாரும் அவருக்கு எதிராக பேசினாலும் கூட அவர் மிகவும் பொறுமையாக, அவர் எதுவுமே சொல்லாமல் என்னுடைய மகளை மிகவும் அருமையாக காப்பாற்றி அன்னையினுடைய அருளால் இப்பொழுது அந்த வியாதியிலிருந்து அவள் முழுமையாக குணமாக்கி விட்டார் என்று அவரையும் அழைத்து வந்து என்னிடம் அதை கொடுத்தார்கள். யாருக்குமா நன்றி சொன்னீங்கன்னு கேட்டேன். அன்னை மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் தான் சாமி சொன்னேன். நாங்கள் இல்லை. அதோடு கூட
தவறாக சொல்லிவிடாதீர்கள். அன்னை மரியாளுக்கும் ஆண்டவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும், உண்மை. ஆனால் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம், இதோ இங்கிருக்கிறாரே உங்களுடைய மருமகன், அவருக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வளவு ஏச்சுக்கும் பேச்சுக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் எதிராகவே இவளை நான் வாழ வைப்பேன் என்று சொல்லி வாழ வைத்திருக்கிறாரே, அவர் கொடுத்த சத்தியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லுங்கள். இவருக்கும் சேர்த்து நன்றி சொல்லுங்கள். இவர்தான் அந்த பணியாளர், இவர்தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றவர், இவர்தான் உங்களுக்கு நமக்கு அச்சாரமாக இருக்கின்றவர். அன்னை கன்னிமரியாளும் ஆண்டவரது துணையும் ஒரு நாளும் நமக்கு இல்லாமல் போகாது. ஆனால் அதோடு கூட இவரையும் நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னேன். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ முடியும், வாழ வேண்டும். இறைத்திட்டத்தை மட்டும் நான் கண்டுபிடித்து கொண்டால், இப்படித்தான் ஆண்டவர் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்று நான் விரும்பினால், அவரால் நம்மிடம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். செய்கின்ற தெய்வத்தை பற்றி ஒரே ஒரு வார்த்தை படித்து முடிக்கிறேன். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 20-21 வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார். என் வார்த்தைகள் அல்ல, வேதத்திலிருந்து விவிலியத்திலிருந்து படிக்கிறேன். எபேசியர் 3:20-21. நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாகவே அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திரு அவையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. அருமையான தெய்வம், நாம் நினைப்பதற்கும் மேலாக அனைத்தையும் செய்யக்கூடியவர். ஆகவே அந்த அருமையான தெய்வத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அருமையான தெய்வத்தின் புதிய யுகத்திற்குள் நாம் இருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவரின் அருளை ஆசிரை பெற்றிருக்கிறோம். நம் குடும்பங்கள் வளர வேண்டும், நம் உறவுகள் பலப்பட வேண்டும், நம் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நாம் செய்து தர வேண்டிய கடமையில் இருக்கிறோம். ஆகவே அந்த ஆண்டவரிடம், அந்த அன்னை கன்னிமரியாவிடம், பொறுப்போடு செயல்பட்ட அன்னையிடம், பொறுப்போடு அந்த அன்னையினுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து செயலாற்றிய அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சிறப்பாக செபிப்போம். நமக்காக, நம் குடும்பங்களுக்காக வேண்டுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். ஆண்டவரது திருவுளத்தை அறிந்து மகிழ்ந்து எல்லையில்லாத மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற ஒரு அருமையான வாழ்வாக இருக்க தொடர்ந்து அதே அன்னையிடம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் புரிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். ஆண்டவரை அணுகிச் செல்லுங்கள், அவரது ஒளியை பெறுவீர்கள். உங்கள் முகங்கள் அவமானத்திற்கு உள்ளாகாது என்ற திருப்பாடலின்படி நமக்கு தேவையான விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் என்கிற முதல் வாசக ஆசியின்படி யூபிலி ஆண்டினை கொண்டாடும்
திரு அவையை எதிர்நோக்கின் திரு பயணிகளை வழிநடத்தும் திருத்தந்தை உள்ளிட்ட திரு அவை தலைவர்கள் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் வாழவும் இறை மக்களாகிய எம்மை கட்டி எழுப்பவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உன்னை விரும்புகின்றார், உன் நாடு மன வாழ்வு பெறும் என்கிற எசாயாவின் கூற்றுப்படி எங்கள் தாய் திருநாடும் எம் தமிழ்நாடும் சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி, சமய சார்பின்மை ஆகிய விழுமியங்களை பேணி காத்து தை பிறந்தால் வழி பிறக்கும் என்கிற எதிர்நோக்கு மிக்கவர்களாய் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் கொடைகள் பல உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே என்கிற பவுலடியாரின் வார்த்தைகளை உணர்ந்தவர்களாய் நாங்கள் எல்லோரும் எங்கள் திறமைக்கேற்ப எம் மடமைகளை அகற்றி எல்லோரும் எல்லாமும் பெற்றிட வழிவகை செய்யவும், சேற்றில் இறங்கி எமக்கு சோறு படைக்கும் விவசாயிகள் உள்ளிட்ட அத்துணை உழைப்பாளிகளையும் மதித்து மாண்புடன் நடத்தவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கிற அன்னை மரியாவின் அறிவுரைப்படி யாம் நடந்தால் அதே அன்னையின் பரிந்துரையை ஆண்டவராம் இயேசு ஒருபோதும் தட்டமாட்டார் என்கிற நம்பிக்கையும் எதிர்நோக்கும் உள்ளவர்களாய் பல்வேறு வேண்டுதல்களோடு இத்திருத்தலத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருப்பவர்களையும், மேலும் இணையதளம் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபித்து கொண்டிருப்பவர்களையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். எங்கள் அனைவரின் வாழ்வும் குறைகள் யாவும் நீங்க பெற்று சுவைமிகு திராட்சை ரசம் போல் எம் வாழ்வு இனிக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட அனைவருக்காகவும் அவருடைய கருத்துகளுக்காகவும் ஜெபிப்போம். இன்று புதிய வீடுகள், இல்லங்கள் இவைகளை ஆசீர்வதிப்பவர்களுக்காகவும், திருமணத்தில் இணைய இருக்கின்ற தம்பதியர்களுக்காகவும், உடல்நலம் குறைந்திருக்கின்றவர்களுக்காகவும், குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் வாழ்பவர்களுக்காகவும், வேலை இல்லாமல் தடுமாறுகின்றவர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனதுருக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளை கொண்டு வந்து கனிவிரக்கம் கொண்டவரே, கனிவிரக்கம் கொண்டவரே, மலர்களையே கொய்து வந்து மனதுருக்கம் உள்ளவரே, கனிகளையே கொண்டு வந்து கனிவிரக்கம் கொண்டவரே, மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், மணக்கும் வார்த்தையாவும் கனிகள் கொடுக்கும் வாழ்வும், தந்தைக்கு கேட்டிடுமே என்னவரே, உள்ளவெல்லாம் தந்தவரே, உயிரோடு உள்ளவரே, உள்ளவையாம் அறிவதே போதுமா, நீ தந்ததை தருவது நியாயமா, நீ தந்ததை தருவது நியாயமா. எல்லையில்லா மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து செபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், எங்கள் காணிக்கைகளையும் எங்களையும் கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையின் பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர்களோடும் இந்த பேராலயத்திலும் ஊடகத்தின் வழியாக உம்மை புகழும் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான எங்கள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர், எங்கள் தமிழகத்தில் மறைசாட்சியாய் தியாகம் செய்த புனித தேவ சகாயம் மற்றும் அனைத்து புனிதர்களோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகிழ்ச்சி கரை புரண்டோட வேண்டும் என்ற எண்ணத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கும் நமக்கும் மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்ற யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்களுக்கு மகிழ்வையும் நிறைவையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இறை திட்டத்திற்கு தன்னையே உட்படுத்தி நமக்கு மகிழ்வையும் நிறைவையும் வாழ முடியும் என்ற சூத்திரத்தை சொல்லித்தந்த ஆண்டவர். இவரது திருவிருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தே உண்டிட சென்றிடுவோ இன்பம் பொங்க. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர், அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது, அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது, அதன் உள்ளே வாழுவார். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிகாரத்தால் ஒருமனப்பட்டிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும்
அம்மாடி அம்மா. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக. நீ வாழ்க.